வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் ஆனந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்க. வேலூர் காட்பாடியில் 5 காத்திருப்புக்கு திமுக கதிர் ஆனந்த் வெளிநாட்டில் இருப்பதால் உறவினர்கள் முன்னிலையில் சோதனை. வேலூரில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனின் 2 வீடுகளில் சோதனை. காலை முதல் சோதனை நடத்தி வரும் அதிகாரிகள். சோதனைக்கு வந்த அதிகாரிகள் யார் என்று தெரியவில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை. கோவை உப்பிலிப்பாளையம் பாலத்தில் கவிழ்ந்த டேங்கர் லாரி அகற்றம். 11 மணி நேரத்திற்கு பிறகு சீரான போக்குவரத்து. தஞ்சை வேளாண் உணவு பதப்படுத்துதல் கண்காட்சியில் ஆத்திரப்பட்ட அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். உதவியாளரை தரக்குறைவாக உரிமையில் திட்டியதால் அதிர்ச்சி. டெல்லியில் குடிசையில் வசிப்போருக்கான கட்டப்பட்டுள்ள 1675 வீடுகள் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். வறுமை ஒழிப்பில் முதலிடத்தில் இருப்பதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம். மத்திய அரசு வெளியிட்ட தரவுகளை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசு அறிக்கை. வழங்கி வரும் ரேஷன் கடை ஊழியர்கள். புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதில் 50 ரூபாய் பணம் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என்று அமைச்சர் திருமுருகன் அறிவிப்பு. இடையே சிறப்பு ரயில் 9 நாட்களுக்கு இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விபத்து. படுகாயமடைந்த 8 மருத்துவ. பெண் பிள்ளைகளை பெற்றோர்தான் பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்று மதுரை ஆதீனம் சர்ச்சை பேட்டி. பெண்ணுக்கும் ஒரு காவலரா. மதுரையில் பேரணி செல்ல முயன்ற குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நீதி கேட்டு போராட்டம். கண்டித்து மதுரை மேலூரில் வைகோ போராட்டம். டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்ய கோரிக்கை. சிதம்பரம் நடராசர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி கடலூர் மாவட்டத்திற்கு ஜனவரி 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. பொங்கல் விடுமுறையும் சேர்த்து வருவதால் தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை. மதுரை மத்திய சிறை உட்பட 11 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. 1,63,00,000 ரூபாய் முறைகேடு புகாரில் நடவடிக்கை. தஞ்சை மாவட்டத்தில் மணல் ஏற்றி செல்லும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். கிராவல் மண் விலை உயர்வுக்கு கண்டனம். நெல் மற்றும் மிளகாய் பயிர்களுக்கு இழப்பீடு கோரி விவசாயிகள் போராட்டம். ராமநாதபுரத்தில் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்ற விவசாயிகள் தடுத்து நிறுத்தம். விழுப்புரம் மாவட்டம் கெங்கரம்பாளையத்தில் புதிய சுங்கச்சாவடி திறப்பது ஒத்திவைப்பு. சாலை சீரமைப்பு பணி நடைபெறுவதால் முடிவு. கொரோனா பரவி 5 ஆண்டுகளாகியும் சீனாவில் பரவும் புதிய வைரஸ். பொது இடங்களில் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 185 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்தியா. விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் அதிகபட்சமாக நாட்டார்.
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் நேர காத்திருப்பு கிடவை தேர்தலில் வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிட்டார். அப்போது அவரது வீட்டில் சோதனை செய்த வருமான வரித்துறை அதிகாரிகள் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் இன்று திடீரென்று கதிர் ஆனந்த் எம்பிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். காட்பாடியில் உள்ள கதிர் ஆனந்த் வீட்டில் சோதனை நடத்த காலை 9 மணிக்கு அதிகாரிகள் சென்ற நிலையில் கதிர் ஆனந்த் வெளிநாடு சென்றிருப்பதால் வீடு பூட்டப்பட்டிருந்தது. இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டின் முன்பு காத்திருந்தனர். இந்நிலையில் வெளிநாட்டில் உள்ள கதிர் ஆனந்தை தொடர்பு கொண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் பேசியதை அடுத்து 5 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு வீடு திறக்கப்பட்டு அதிகாரிகள் சோதனையை தொடங்கினர். தனது உறவினரை உடன் வைத்துக் கொண்டு சோதனை நடத்தும்படி கதிர் ஆனந்த் கேட்டுக் கொண்டதால் வேலூர் மாநகர துணை மேயர் சுனில்குமார் முன்னிலையில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதனிடையே காட்பாடி அடுத்த சித்தூர் சாலையில் உள்ள கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி திமுக பிரமுகரும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளரான பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே சென்னையில் உள்ள வீட்டில் வழக்கறிஞருடன் அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சோதனைக்கு வந்தவர்கள் யார் என்று தெரியவில்லை என்று கூறினார். இதனையடுத்து தலைமைச் செயலகம் சென்ற அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். மதுரையில் தடையை மீறி பேரணியில் ஈடுபட்ட பாஜகவைச் சேர்ந்த நடிகை குஷ்பு கைது செய்யப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணி நடத்த பாஜக மகளிர் அணியினர் திட்டமிட்டிருந்தனர். இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் சிம்மக்கல்லில் பாஜகவினர் குவிந்தனர். செல்லாத்தம்மன் கோவில் முன்பு கூடிய பெண்கள் உரலில் மிளகாய் இடித்து நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டி முழக்கங்கள் எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.